நியாயம் வேணுமா? என்ன நியாயம்? உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனைங்க. நேத்து எபிசோட பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம தர்பீஸை எலிமினேட் பண்ணிட்டாங்களாம்ப்பா. ஓட்டிங் படி அவர் தான் லீஸ்டா இருக்காரு அப்படின்றதுனால அவரை எவிக்ட் பண்ணி விட்டாங்களாம். காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க. போனோம் எங்க? போனோம் வந்துட்டு எப்பவுமே இவ்வளவு நியாயமா இருக்க மாட்டாங்களே. யாரு பெருசா கண்டென்ட் கொடுக்காம இருக்காங்களோ அவங்கள தான் மோஸ்டா தூக்குவாங்க. ஓட்டிங்ல டாப்ல இருந்தா கூட. ஆனா இந்த சீசனோட ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப லாயலா நடந்துக்கிறாங்களே. அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது நம்ம டீம். படக்கூடாத இடத்துல அடிக்கடி ஏதாவது பட்டு திருந்திட்டாங்களோ. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த பீஸ் போயிடுச்சு அப்படின்னா அண்ணே அண்ணே அப்படின்னு இவரை வச்சே காய் நகர்த்திட்டு இருக்குமே ஒரு அக்கா, பாரு அக்கா, அவங்களோட நிலைமை. சரி, நேத்து எபிசோடோட ஸ்டார்ட்ல இருந்து மிட் வரைக்கும் பயங்கர ஃபயரா போயிட்டு இருந்துச்சு. எஃப்ஜி எல்லாம் கடுப்பேத்தி விட்டாரு நம்ம சேதனனை. அது மட்டும் இல்லாம குறும் படம் பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிற அடி என்ன. அதுலயும் நம்ம சாண்ட்ராக்க ஒரு ஆக்ட போட்டாங்க பாருங்க. எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அதெல்லாம் என்ன டீடைலா பாப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாருவோட கண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன பாரு, கண்ணெல்லாம் ஓகேவா? பரவாயில்ல சார், கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நார்மல் ஆயிடுச்சு. என்ன ஒரு பக்கம் அழகுதான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல, அப்படி இப்படி ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேட்டடா பேசினாங்க. அதனால பெருசா ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம தலைவருக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா ரொம்ப வலி சார், கஷ்டப்பட்டேன் சார், ஒரு கண்ணை வச்சே ஓட்டினேன் சார் இந்த வாரம் ஃபுல்லா. எல்லாம் எதுக்காக? பிக் பாஸுக்காக. பட் பரவாயில்ல சார், என் மூலியமா கண்டென்ட் கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே. ஆனா ரொம்ப வலி சார் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, நம்மளால ஏதாவது ஆறுதல் சொல்லிருக்கலாம். பட் நம்ம பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஐ எம் ஆல் ரைட், நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சப்பையா முடிச்சதுனால இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தட்ஸ் a good spirit அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. பட் நம்ம பாரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க நம்மள போட்டு வருப்பாரு ஆரம்பத்துல அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்ணில் அடிபட்டு இருக்குல்ல, அதனால பாராட்டி விட்டுருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா விக்ரமுக்கு எதுக்கு வக்ரம்னு பேர் வச்ச, கனிக்கு ஏன் ராஜமாதான்னு பேர் வச்ச, அமித்துக்கு ஏன் அம்மிக்கல்னு பேர் வச்ச, அரோராக்கு ஏன் குசும்பின்னு பேர் வச்ச இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாருன்னு தெரிஞ்சதா கண்ணு வலிக்குதே, என்னால பேச முடியல, நான் போய் பெட்ல படுத்துக்கிறேன்னு சொல்றேனே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க பாரு. நெக்ஸ்ட் யாராருக்கு என்னென்ன பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்டப்போ ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரமுக்கு ஏன் வக்ரம் விக்ரம் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பண்ணதெல்லாம் வக்ரமா இருந்துச்சு சார், அதனால வக்ரம் விக்ரம்னு வச்சேன் சார். சரி, வக்ரமுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? என்ன எக்ஸாக்ட் அர்த்தம்லாம் தெரியாது, இருந்தாலும் அவர் பண்றதெல்லாம் பாக்குறப்போ வக்ரமா இருந்துச்சு, அதனால வச்சேன். ஏமா நீ கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் வேலிடா இருக்கும், ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, இன்னொரு பேர் சொன்னீங்க பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் வச்ச சார்? தமிழ் அகராதியில அது என்ன பேருன்றது எக்ஸாக்டா எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு சிங்க் ஆச்சு அதனால வச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டு, அப்போ உனக்கு காரணமே இல்லைன்னா நீ அவரை பாடி ஷேமிங் தான் பண்ணிருக்க பானை அப்படின்ற பேர்ல. சார் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க பானை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பானபத்திர ஓனாண்டியில பானைன்னு ஒண்ணு இருக்குன்றதே எனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஒன்னும் புயல் காத்துல பொறி சாப்பிட்டு உட்காந்துல. நீ தெளிவா தான் பண்ணிட்டு இருக்கிற, இதெல்லாம் பண்ணாத. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இது பேர் தான் பாடி ஷேமிங், அண்ட் அதை நீ தெரிஞ்சே பண்ணிருக்க. எனக்கு கூப்பிடாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் யோசிக்கிறேன், அதை பத்தி அப்புறம் பேசுவோம், குளிச்சுட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் லேபிள் குத்திட்டு இருக்கிற நீ கேட்டா ஃப்ளோல வந்துச்சு அப்படின்னு போட்டு பாரு மூஞ்சில குத்துன்னு குத்துறாரு. அப்புறம் அதெல்லாம் சரி, அரோராக்கு மட்டும் ஏன் குசும்பின்னு வச்சீங்க? அவ்வளோ பிடிக்குமா அரோராவை? அப்படி எல்லாம் இல்ல சார். என்ன தர்பூஷணியா இது கேட்டியா நீ? இல்ல சார் ஏகாம்பரம் அப்படின்னு. யோ சிரிக்காத, உன் சிரிப்பு என்ன மயக்குதுன்னு நினைச்சு நீ சிரிச்சிட்டு இருக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு திட்டின உடனே எப்பவும் போல மூஞ்ச தொங்க போட்டு, நான் ரொம்ப பாவம் சார், என்ன போய் திட்டுறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நானே என்னோட பொழப்புக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன், என்ன போய் அசிங்கப்படுத்துறீங்க, கண்ணா பின்னான்னு திட்டுறீங்க. சிம்மு நடிச்ச படம் வல்லவன், சிம்பிளா சொல்லணும்னா நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரியே மூஞ்ச வச்சு இருந்துச்சு. மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி. அப்புறம் நம்ம பார்வதி கிட்ட, ஏமா படிச்சிருக்கல, நீ வீச்சே தானே, நீ ஆங்கரிங் பண்ற ஒரு ஷோல ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடா சொன்னா அது எப்படி ரீச் ஆகுன்றது உனக்கு தெரியாது? இல்ல சார், கோவத்துல சொல்லிட்டேன் சார். ஐயோ நீ சும்மா கோவத்துல சொல்லிட்டேன்னா சொல்லாத, நீ எல்லாருக்கும் பார்த்து லேபிள் பண்ற. இதுல நான் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லேபிள குத்த பார்த்த, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்ப நீ அப்படின்னு போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்குறாரு. அப்புறம் தான் புரிஞ்சு விக்ரமுக்கு வக்ரம்னு வச்சதெல்லாம் இவருக்கு இன்னும் கோவம் மாதிரி தெரியல. நான் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றவன் அப்படின்னு இந்த பீஸ் சொன்னதுல தான் இவர் காண்டா இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1008 எபிசோடு பார்த்திருக்கோம், அதுல ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. பட் வக்ரம்னு வச்சதுக்கே இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு அப்போ புரியல, இப்ப புரியுது. பின்ன வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட கேம் ஆட சொன்னா எங்க அண்ணனையே உள்ள கோத்து விட்டா அவர் கோவம் வருமா வராதா? இதுல பத்தாததுக்கு வாந்தி வேற, அதெல்லாம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்க, அருவருப்பா இருக்கு. கேவலமா இருக்குன்னு சொல்ல வர்ற
ஒத்துக்கிறேன். யாரெல்லாம் அதெல்லாம் சொன்னீங்க எந்திருங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பீஸுங்களாம் நின்னுச்சா. ஆனா நம்ம FJ மட்டும் இது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், ஐ எம் நாட் சப்போஸ் டு ஆன்சர் திஸ் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. தம்பி FJ நீ எதுவும் பண்ணல இல்ல, நான் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லனா? ஞாபகம் இல்ல, இருமங்கனே உனக்கு பின்னாடி ஒன்னு பெருசா வச்சிருக்கேன், இப்போதைக்கு உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. அவனை ஏறி அடிக்கணும் திமுங்களாம், இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். அதுக்கப்புறம் புடிச்சு திட்டினாரு பாருங்க. நீங்களாம் வளர்ந்தவங்க தானே, எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அசிங்கமா வாந்தி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நான் பண்ணி காட்டுமா? கனி பாரு விக்ரம் நல்லா இல்ல தானே? அப்படிதானே இருக்கும் பாக்குறவங்களுக்கும். இதுல பிக் பாஸ் வேற கூப்பிட்டு சொல்றாரு, இருந்தாலும் கேட்காம ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் பாக்குறப்போ சி இவ்வளவு தானே நீங்கலாம் அப்படின்றத காட்டுது அப்படின்னு போட்டு கண்ணா பின்னாடி கேள்வி கேட்டாலும் அப்போதைக்கு மூஞ்ச மட்டும் லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் மறுபடியும் இதுங்கெல்லாம் அதை தான் பண்ண போது அங்க நம்ம சேதனனை பாக்குறதுக்கு தான் பரிதாபமா இருந்துச்சு. என்னதான் உசுர கொடுத்து டீசென்ட்டா ஆடுங்க, கத்தாதீங்க, ஷோக்கான தராதரத்தை குறைக்காதீங்க, வார்த்தையை விடாதீங்க, பெரிய பசங்க மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு படிச்சு சொன்னாலும் அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்குதுங்க. அடுத்து அந்த ஆபாச குறியீடு மேட்டருக்கு வந்தாரு. ஏமா பாரு மறுபடியும் நீ ஏஞ்சிருமா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த மாதிரி இப்படி அடுக்குனதுல என்னமா ஆபாச குறியீடு இருக்கு? இதுலயும் அந்த பொண்ணை லேபிள் பண்ணி அடின்னு அடிக்கிற, என்ன இருக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. இல்ல சார் என் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு உன் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ உன் எண்ணம் தப்பு, உன் பார்வை தப்பு. உங்க எண்ணம் அந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்ல, அங்க அவன் அடிச்சிட்டு இருக்கான், நடுவுல வந்து குறியீடு இப்படி காட்டுறது தான் அந்த பொண்ணுக்கு வேலையா? இப்ப நீ விக்ரம சொன்னிய வக்ரம்னு, ஆனா இப்ப நீ சொல்ற பாரு இது பேர் தான் வக்ரம், வக்கர புத்தி அப்படின்னு போட்டு இந்த பீஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அரோரா உண்மையிலேயே நல்லவங்க தான் போல இருக்கு, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். இருந்தாலும் பாரு நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன வெளியே காட்டாத விரலா இது, நம்ம கையில இருக்க ஒன் ஆஃப் த விரல். இல்ல நீங்க தான் இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் காமிச்சது இல்லையா? சரி அதை விடுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? எதுக்கு இதை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்த? அரோராவை அடிக்கணும் அப்படின்றதுக்காக தானே? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி கேட்பாருன்னு எதிர்பார்த்தோம். நானும் தான்ப்பா. ஏன்னா பாக்குற நமக்கு தெரியலையா? இதையே ஒரு பெரிய மேட்டரா வச்சு என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் உன்கிட்ட வச்சுக்கிட்டே கமருதீன் அந்த விஷயத்துக்காக உன்னை அடிச்சு காலி பண்ண போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இவங்க பண்ணாங்க அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் நம்மளால வரவே மாட்டாரு. டீசென்ட்டா காதல் மேட்டர் எல்லாம் ஒதுக்கி விட்டு போயிட்டே இருக்காரு. எதே இவங்க பண்றது பேரு காதல்? அது பேரு காதல் இல்லப்பா, காஜி அப்படின்னு தானே சொல்றீங்க. இதுவும் ஒரு பசிதானப்பா. யோ தர்பீஷ ஏன்ச்சு நில்ல, நீ தானே ஆரம்பிச்சு விட்ட இந்த விஷயத்த போய் சொல்லுன்னு சொல்லி பாரு கிட்ட. ஆமா சார் பேசு, இப்ப நீ பேசுற அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சார் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். யோ சொல்லியா என்னையா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட? அந்த குறியீடுல உனக்கு என்ன புரிஞ்சு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு எப்பவும் போல பச்சை புள்ள மாதிரியே முஞ்ச வச்சுக்கிச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் கேட்ட உடனே ஐ சாமி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம அரோரா கண்ணை தண்ணி வச்சுக்கிட்டாங்க. அம்மனியே நீங்க ரொம்ப நல்லவங்க நம்பிட்டோம். ஒரு தராசை வச்சு அதுல இந்த மூணுத்தையும் தனித்தனியா உட்கார வச்சோன்னு வைங்க, ஒரு இன்ச்சு கூட குறையாம ஈக்குவலா நிக்கும். அடியே இங்க வா, அவனுக்கு மூஞ்ச பாரு, எது சாணி எது மூஞ்சின்னு தெரியுதா? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. அந்த அளவுக்கு தான் இதுங்க மூணு இருக்கு. பட் இந்த மேட்டர்ல பார்வதியின் வக்கர புத்தி விஜய் சேதுபதியால் பிக்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. சோ ஃபைனலி இந்த மேட்டர்ல யார் அந்த மென்டாலிட்டியோட அந்த குறியீடை பாக்குறாங்களோ அவங்க மைண்ட் தான் தப்பு. ஏன்னா பாக்குறவங்க யாருக்குமே தப்பா தோணல, உங்க ரெண்டு பேருக்கு தான் தோணி இருக்கு அப்படின்னு அவங்க கல்ல வாங்கி அவங்க மண்டையிலே அடிச்சு விட்டாரு நம்ம சேதன். என்ன மைண்ட் இது, மானங்கட்ட மைண்ட். அண்ட் போற போக்குல நம்ம தர்பூசணி மண்டையிலே எக்ஸ்ட்ரா ஒரு கொட்டு. அது என்னன்னு கேட்டா, இங்க பாரு தர்பீச, இந்த மாதிரி உனக்கு பிடிச்சவங்க சொல்றதெல்லாம் மூளையை யூஸ் பண்ணாம கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, இதான் கதி. எப்படி பாரு உன்னை கோத்து விட்டுருச்சு பாத்தியா? இந்த மேட்டர் நான் இப்படியே விட்டுறலாம்னு நினைச்சேன், இந்த திவாகர் தான் எடுத்து பேச சொன்னாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு உனக்கு மூளை இல்லை, மூளையை யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னு இதுக்கு மேல டைரக்டா சொல்ல முடியாது. பட் என்ன பண்றது, இன்னமும் நம்ம தர்பீசனுக்கு புரியவில்லை. இவனுக்கும் மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. ஃபைனலி இந்த ஷோல இந்த மாதிரி வக்ரம் குறியீடு காட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் விக்ரமுக்கு குத்துன மாதிரி எனக்கு ஒரு லேபிள் குத்த ட்ரை பண்ணல. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் விக்ரமுக்கும் எந்த ஒரு கள்ள தொடர்பும் இல்ல. எனக்கே நக்கி நக்கி லேபிள் ஓட்ட பார்த்தல நீ அப்படின்னு பாரு மேல செம்ம கடுப்புல இருந்தார். விட்டுருந்தா இன்னொரு கண்ணியும் குத்தி 2 கண்ணியும் திறக்கூடாத அளவுக்கு பண்ணிருப்பாரு. அவ்வளவு கான்ல இருந்தாரு பாரு மேல. எனக்கு பத்தல கரண்ட தொட்டா சாக்கடிக்க முடியும் நீ சொல்லிட தெரியுமாடா? அடுத்து இந்த கேப்டன்சி டாஸ்கோட நடுவர்கள் 2 பேர் யாருமா? நாங்க 2 பேரும் தான் சார். ஓ இப்போ நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க தெரியுமா 2 பேரும் சேர்ந்து, அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்காமா? எனக்கெல்லாம் ரொம்ப உடன்பாடு இருக்கு சார் அப்படின்றாங்க நம்ம கனி. இல்ல சார் எனக்கு ஆடின விதமே பிடிக்கல அப்படின்றாங்க சாண்ட்ரா. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சார் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சார், சபரி ஆடுறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்திருக்கும், ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்திருக்குமான்னு தெரியல எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பி விட்டாங்க அக்கா. ஒண்ணும் கவலைப்படாதமா, இது இப்பவே சால்வ் பண்றேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்திருக்கும்னு சொல்றேன் அதானமா? ஆமா சார் சொல்லுங்கப்பா, மத்தவங்க எல்லாருக்கும் வந்துச்சாப்பா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார். சரிம்மா தேங்க்யூ, உங்கள்கிட்ட அப்புறம் வரேன். இப்போ இந்த டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டீங்கல்ல, 2 கையால பாட்டில தொட்டா டிஸ்குவாலிஃபைடு, லைனுக்குள்ள வந்தா டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு. அந்த ரூலை போட்டது யாருமா?
ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல. அதோ நிக்குது பாருங்க கனி, அதுதான் அப்படின்னு அக்கா கோத்து விட கன்னு நம்ம கனி பக்கம் திரும்பிச்சு. அந்த அக்கா என்னன்னு கதை சொல்ல, இருமா உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன், இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அதையும் ஹோல்ல போட்டாரு. ஐயோ என்ன பயங்கரமா ஏதோ பிளான் பண்றாரு போல இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருந்தோமா, ஏதோ பெருசா பண்றீங்க. அப்பதான் விக்ரம லைட்டா தட்ட ஆரம்பிச்சாரு. விக்ரமே பாருக்கு அடிபட்டு இருக்கிறப்ப ஏன் ராஜா போய் பார்க்கல? இல்ல பாத்துருக்கணும் ஆனா பார்க்கல சார். இல்லப்பா பாத்துருக்கணும்ல. ஆமா சார் பாத்துருக்கணும் ஆனா பார்க்கல. அதான் ஏன் தப்புதான் சார். இங்க பாருப்பா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அது வேற. ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கிறப்போ போய் பார்க்கணும்லப்பா அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டாரா? ஆமா சார் பாத்துருக்கணும் ஆனா நான் பார்க்கல, தப்புதான் சார் அப்படின்னு விழுந்தே விட்டதனால் தலைவரால் இதுக்கு மேல எதுவும் பேச முடியல. இனிமே போய் பாருங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஏன் சார் அவரே பெருசா அடி ஓயல அப்படின்னு சொல்லி கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்து எப்ப சான்ஸ் வரும் கண்ணத்தை போட்டு பொளந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப போய் ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டா, என்ன சார் கேள்வி இது? உங்க கேள்வியே தப்பு. நான் எழுதுனது தப்பு தான், நீ சரியா எழுது. என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, சார் நீங்க போய் பலார்னு அறைய போறேன்னு சொன்னீங்களே, எப்ப அறைய போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அவர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கும். அதை விட்டு கண்ணில் அடிபட்டுருச்சு ஏன் பார்க்கல அப்படின்னா எல்லாரும் ஆன்சரை தான் தப்பா எழுதுவாங்க. ஆனா நீங்க கொஸ்டினே தப்பா எழுதி வச்சிருக்கீங்களே. பட் இந்த விஷயத்துல ஆரி தான்ப்பா ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், பிசிக்கல் டாஸ்க் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல யார் வந்து எப்படி டீல் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த மனுஷன் தான் மைண்டுக்கு வந்தாரு. இந்த ஒட்டுமொத்த சீசன்லயுமே ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். சரிமா, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்டருக்கு இப்போ வருவோம். எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க? சார் நான் தான் சொல்லிட்டேனே கனி சொன்னதால தான் அப்படின்னு. சரிமா நீயும் ஜட்ஜ் தானே, நீ சொல்லாமே டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்ல சார் இங்க இப்படிதான் விளையாடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் எதுவும் கேட்கல சார் அப்படின்னாங்க அக்கா. அதாவது இதுக்கு முன்னாடி அக்கா பிக் பாஸே பார்த்தது இல்லையா, அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் என்ன தீர்ப்பு எழுதுவாங்க அப்படின்றதே அக்காக்கு தெரியாதான். ஆனா உண்மையிலேக்கா நேத்து ஓவரால் எபிசோட்ல பரிதாபமா ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு, சார் நான் பயந்துட்டேன் சார், சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் பாக்குறப்போ என்னதான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் உள்ள இருந்தாலும் அவரை அடிக்கிறதுக்கு வந்தீங்க பாருங்க நீங்க ஒரு நடிப்பு அரக்கி அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சாண்ட்ராக்கா என்ன சொன்னாங்க, நான் சொன்னேன் சார், பட் இவங்க நான் சொல்றது கவனிக்காம அங்க இருக்கிற ஹவுஸ்மேட் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றது கேட்டு கனியக்கா என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? ஆமா சொன்னேனே, அப்ப நான் கவனிச்சேனா? ஏமா என்னமா கேள்வி இது? உன் பக்கத்துல இருக்கிற ஜட்ஜ் சொல்றது கேட்காம அங்க இருக்கிறவங்க சொல்றது கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கற, இதுல வேற நான் கவனிச்சேனான்னு ஒரு கேள்வி வேற அப்படின்னு போக்கஸ கனி பக்கம் திருப்பிட்டாரு. அண்ட் சாண்ட்ராவை வேற உட்கார வச்சிட்டாரு. ஐயோ நம்ம தொக்கா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நம்ம கனியக்கா படபடப்பாயிட்டாங்க. ஏன்னா நம்ம சாண்ட்ரு இன்னொரு பிட்டியும் சேர்த்து போட்டு விட்டாங்க. சார் அங்க இருந்து சபரி ஒரு தள்ளுனா பாருங்க, அதுல வந்து கனி காலு கீழே விழுந்தான் நம்ம பாரு. ஆனா அவங்க கேட்கவே இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே நீ போ நீ வா அப்படின்னு புடிச்சியே 1-2 பாயிண்ட் இல்ல ஏகப்பட்ட பாயிண்ட் வச்சு கனிய குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுல கையில அந்த ரூல் ஷீட் வேற எடுத்துட்டு வந்துட்டாரு. சொல்லு ரூல் படி நீ முதல்ல கரெக்டா நடந்துகிட்டியா? யாரை கேட்டு பாருவை டிஸ்குவாலிஃபை பண்ண? சரி நீ போ விக்ரம் நீ வா. ஏன்னா உன்னை விட பயங்கர உன்னிப்பா பாத்துட்டு இருந்தது அவன் தான். சொல்லுப்பா நீங்க தான் உண்மைக்காக போராடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் அவ காலை உள்ள வச்சா அதனால டிஸ்குவாலிஃபை. இந்த ரூல் யார் போட்டது? பிக் பாஸா இல்ல ஓன் ரூலா? இல்ல சார் பிக் பாஸ் சொன்ன ரூலை நான் புரிஞ்சுக்கிட்டபடி சார். இது எப்படி தெரியுமா இருக்கு ராஜா? அண்ணா நீ கேள. என் பார்வையில் அது அப்படிதான் இருந்ததுன்னு பாரு சொன்னா தெரியுமா, அந்த குறியீடு அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அங்க அடிச்ச அடிய இப்ப உனக்கு குடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறப்போ இப்படி அடிக்கிறதுக்கு தான் ஆரம்பத்துல அப்படி ஒரு பிட்ட போட்டீங்களா சார் விக்கோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி? சரிப்பா ஜட்ஜின்னு ஒருத்தங்க இருக்கிறப்போ நீ எதுக்கு ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருந்த? உன்கிட்ட வந்து நாட்டாமா பண்ண சொல்லி யாராவது கேட்டாங்களா? நீங்க எல்லாம் நாட்டாமா பண்ணும் அப்படின்னா அப்புறம் எதுக்காக 2 ஜட்ஜின்னு சொல்லி பிக் பாஸ் போட்டாரு அப்படின்னு போட்டு அடியோ அடின்னு அடிக்கிறாரு நம்ம விக்குவ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதெல்லாம் கேட்ட நம்ம பாருக்கு அப்படியே உள்ள குளுன்னு ஐஸ் கட்டிய கொட்டின மாதிரி சில்லுன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் பரவாயில்ல நமக்காக இந்த மனுஷனாவது பேசுறாரு அப்படின்னு ஆனந்த கண்ணீரும் வருது. அது எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்டு இருந்தாங்க. அழுகாச்சி கண்ணீருக்கு ஆனந்த கண்ணீருக்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு? இப்ப நான் அழுது ஆனந்த கண்ணீரா? இப்ப நம்ம கனி உள்ள பூந்து, சார் பிக் பாஸ் தான் ரீகேம் வைக்க சொன்னாரு சார். எதுக்கு வைக்க சொன்னாரு? நாங்க சரியா ஜட்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஏன் ஜட்ஜ் பண்ணல? ஏன்னா நாங்க கண்டஸ்டன்ட்ஸை சரியா பார்க்கல. எந்த கண்டஸ்டன்ட்டை பார்க்கல? ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்டை மட்டும் பார்த்ததுனால மத்த கண்டஸ்டன்ட்டை பார்க்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கேமரா சபரி கிட்ட போக்கஸ். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. சார் 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 நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது சார். நான் 3 கண்டஸ்டன்ட்ஸையும் தான் சார் பார்த்தேன். அப்புறம் எதுக்கு இதுக்கப்புறம் கோர்ட்டுல கால வச்சா டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி பாருவை மட்டும் பார்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் பாக்குறப்போ ஒரு பக்கம் கனியை போட்டு நோண்டி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தான் இருந்துச்சு. இருந்தாலும்
இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் புக்ல இருக்குல்ல, அதை மீறி ஏமா நீ உள்ள போன, ஏன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி பாருவையும் கேட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கனிமண்டையில மட்டும் தேங்காய் உடைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு வந்தாரு போல இருக்கு. எதிர்பார்த்ததை போலவே தேங்காய் உடைக்கப்பட்டது, தேங்காய் தண்ணி தெறிக்கப்பட்டது. நல்லா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேடா நானே. ஆனா நம்ம சாண்ட்ராக்கா போட்டாங்க பாருங்க ஒரு ஆக்டிங், அடங்கப்பா இது உலகமகா ஆக்டிங் பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சார் கனி ஒருத்தரை மட்டுமே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்துல இருந்தே ஜட்ஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். சரி நம்ம எதுக்கு இதுல உள்ள பூந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் பேக் அடிச்சிட்டேன் சார் அப்படின்னு பயந்த மாதிரியே சொல்றதெல்லாம் பாக்குறப்போ 2026 ஆஸ்காருக்கு டைரக்டா இங்க இருந்தே பரிந்துரை பண்ணலாமோ அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு நம்ம அக்காவோட ஆக்டிங். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஏன்னா அக்கா போல்ட்டா நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஏய் சபரி உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? ஒரு பொண்ணை புடிச்சு இப்படி தாக்குற, தள்ளி விடுற, ஆஸ் அ ஜட்ஜா நான் சொல்றேன் நீ தான் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு போல்ட்டா பேசியிருக்கலாமே. அதை விட்டு எனக்கெல்லாம் ரொம்ப பயம்பா அவங்க பண்றதெல்லாம் பாக்குறப்போ, அதனாலதான் நான் கனிய காட்டியே விட்டுட்டு பின்னாடி வந்துட்டேன் சார் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியாக்கா இருக்கு. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இப்ப திவ்யா என்ன சொன்னாங்க, சார் இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி சபரி சொல்லிட்டான், என்ன மன்னிச்சிருங்க நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், ஏன்னா சண்டையில கிளியாத சட்டையே கிடையாது, சோ ஜெயிக்கணும்னு போராடுறப்போ அப்படி இப்படி இருக்குதான் செய்யும், பட்டா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கேக்குறப்போ அப்ப என்ன சபரி அடிக்க போறியா அப்படின்னு கூட கேட்டேன் சார். கேம்னா அப்படிதான் அப்படின்னு சொல்றான் சார். சொன்னால ஏமா அப்ப நீ போய் ஜட்ஜி கிட்ட சொல்லல இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு நான் ஏன் சார் சொல்லணும்? அவன் சொன்னதுதான் அந்த அம்மா காதுலயே கேட்டுச்சா கனி? கேட்டுச்சு சார். ஆனா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க தான் குரூப் ஆச்சே அப்படின்னு போட்டு என்ன அடி அடிச்சாலும் போங்க சார் போங்க, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க, வாரம் நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க நானு சபரி எஃப்ஜே எல்லாம் குரூப்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவானா? எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க தம்பி, போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் தலைவரை பார்த்து பேசுறப்போ பவ்யத்தின் உச்சமா பேசிட்டு இருந்தாங்க அக்கா. அதுலயும் அக்கா ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் என்ன தெரியுமா சார், சபரி சொன்னது எனக்கு ஒன்னும் தப்பா தோணல சார், விளையாட்டுல அடிப்படும் அப்படின்றது சகஜம் தானே, அதனால நான் ஒன்னும் கண்டுக்கல. சரி கண்டுக்கல, பாருவோட காலை மிதிச்சது தள்ளி விட்டது இதுக்கெல்லாம் உன் பதிலுமா சார்? அது என் கண்ணுல தென்படலையே. சரி தென்படல, பாரு தான் கத்துறாங்களே காலை மிதிக்கிறான் அப்படின்னு 3 டைம்ஸ் கத்துனாங்களே, அதையும் கவனிக்கலையாமா? கவனிச்சேன் சார். அப்புறம் ஏன் கேட்கல? அந்த பாரா கேட்கல. இரு உனக்கு ஒரு குறும் படம் போடுறேன். அதுக்கு முன்னாடி அமித் அங்க ஒருத்தி கால் வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கா, யார் ஒன்ன ஷூ போடாம வர சொன்னது அப்படின்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? ஒருத்தங்க கண்ணுல அடிபட்டு விளையாட வராங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேக்குறப்போ ஆமா சார் இந்த கண்ணுல தான் அடிபட்டு இருந்துச்சு, இங்க பாருங்க கண்ணே திறக்க முடியல அப்படின்ற மாதிரியே அமுனியை லைட்டா ஸ்கோர் பண்றாங்க. அங்க நம்ம தலைவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், ஏமா போதும் இப்பதான் நல்லா கண்ணை திறந்து வச்சு பேசிட்டு இருந்திய, அப்புறம் எதுக்குமா இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு கேட்பாருன்னு. பட் இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவரோட மனசாட்சி உறுத்துனதுனால அவர் கேட்கல அப்படின்றத நான் புரிந்து கொள்கிறேன். சந்தோஷமா இதுக்கு அமித் என்ன சொன்னார்னா, சார் கண்ணுல அடிபட்டு வர்றப்ப அப்ரிஷியேட் பண்ணனே, ஓ அப்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஷூ போட்டு வரலான்னு சொல்லுவேன். என்னப்பா நியாயம் இது? பாரு சாண்ட்ராக்கு அவங்க கால்ல அடிபட்டதெல்லாம் பாக்குறப்போ அந்த பயத்துல இருந்து வெளியவே வர முடியல சாண்ட்ராவால அப்படின்றப்போ அக்கா அடுத்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் 2027 ஆஸ்காருக்கும் சேர்த்து வச்சு. இதுக்கு நம்ம சேதனை என்ன சொன்னாரு, சாண்ட்ரா ரிலாக்ஸா இருங்க, பயப்படாதீங்க, உங்க குழந்தைங்க பயப்படுறாங்கன்னா சொல்லி பயப்பட வேணாம், ஏன்னா நீங்க சேஃபான இடத்துல இருக்கீங்க, கூட புருஷனும் இருக்காரு, அப்புறம் என்னமா கவலை, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாம எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவரையும் போட்டு ஒரு அடி. அவர் அப்போ ஒரு குட்டியா சிரிப்பை போட்டாரு. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சார் நான் என் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்றேன், பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கா சப்போர்ட் பண்ண அப்படின்னு தானே யோசிச்சீங்க பிரச்சனை. ஒரு பேச்சு சொன்னப்பா கோர்த்து விட்டு போயிராத யார்த்தையும். சரி ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கிறப்ப எவ்வளவு வக்கரமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு குறும்படம் போடுறேன் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே எஸ் கமான் சார் போடுங்க, ஐ ஹைலி அப்ரிஷியேட் யூ, நீ ஒரு சூப்பர் ஹோஸ்ட் அப்படின்னு ஆக்ரோஷமா கை தட்டிட்டு இருந்தாரு. அது நம்ம கேமராமேன் பைபிள போட்டு காமிச்சிச்சு ஜூம்ல. ராஜா அவ்வளவுலாம் பெர்ஃபார்மன்ஸ் வேணாம், நீ ரொம்ப நல்லவன் தான், நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் அப்ரிசியேஷன்லாம் ஒண்ணு யாருக்கும் கேட்கல. அதுல சார் பாருக்கு இந்த இடத்துல இது பாருக்கு சப்போர்ட் பண்ற மேட்டர்லாம் கிடையாது, கொஞ்சம் அமைதியா உட்காந்து நான் போறதை மட்டும் பாரு அப்படின்னு வழக்கம் போல அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிட்டாரு. அவரும் வழக்கம் போல ஏத்துக்கிட்டாரு. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. அடுத்து குறும் படம் வந்தது. அதுல பார்த்தா 3 டைம் காலை போட்டு மிதிக்கிறத ஜூம் பண்ணி காமிச்சாங்க, புடிச்சு டிஃபென்ஸ்ன்ற பேர்ல தள்ளி விட்டதையும் காமிச்சாங்க, அப்படியே போய் பாரு ஜட்ஜ் மேல தொப்புன்னு ஊந்ததையும் காமிச்சாங்க. லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எஃப்ஜே குட் கேம் சூப்பர் மாரா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்ததையும் காமிச்சாங்க. இத பார்த்த உடனே நம்ம சேதனை கை தட்டுங்கப்பா, எஃப்ஜே என்னமா ஆரவாரப்படுத்துறாரு அப்படின்னு உடனே இந்த பீஸை ஏதோ பாராட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் ஏஞ்சி நின்னுக்கிட்டு மூஞ்சி எப்படி வச்சிருக்கு பாத்தீங்களா, ஏதோ பாராட்ட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போல இருக்கு. அவன் நம்மள கலாய்க்கறான்டா கூட தெரியல. சோ நம்ம சேதனை என்ன கேட்டாரு, இப்ப என்னத்த கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி நீ குட் கேம்னு சொன்ன, இப்படி ஒருத்தங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றதுக்கு பரிதாபப்படலனா கூட பரவாயில்ல, ஆனா நீ குட் கேம் அப்படின்னு சொல்றனா நீ யாரு அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இதை வேடிக்கை பார்த்ததே ஒரு அசிங்கம், அப்படி சபரி என்ன
பண்ணிட்டாருன்னு சொல்லி நீ குட்டுன்னு சொன்ன. சாமி நம்ம பார்த்து அண்ட் கன்னியக்காக்கு கால் வச்சது தெரியுது, ஆனா காலை மிதிச்சது தெரியல. இல்ல இதெல்லாம் அவங்க போட்ட ரூல்ல வராது போல இருக்கு. அண்ட் விக்ரமே, நீ தான் நியாயத்து பக்கம் நிப்பிய, இதெல்லாம் ஏன் கேட்கல? இதுவே கனிக்கு நடந்திருந்தா நீங்க எல்லாம் சும்மா இருந்திருப்பீங்களா? சார் அப்பவும் வருவேன் சார் அப்படின்னு FJ சொல்ல, யாரு நீ வருவ? அதான் பார்த்தோமே எங்கெங்கெல்லாம் நீ வரேன்னு அப்படின்னு புடிச்சு நக்கல் அடிக்கிறதெல்லாம் பாக்குறப்போ லைட்டா ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, இந்த மனுஷன் அப்பப்போ ரிவ்யூ எல்லாம் பாக்குறாரு போல இருக்கு. FJ மட்டும் எப்ப பார்த்தாலும் எதுவுமே கேட்க மாட்டாரே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒட்டுமொத்த அன்பு கேங்கையும் நேத்து எபிசோட்ல வளைச்சு வளைச்சு அடிச்சாரு. அதுல நீங்க எல்லாம் அவளுக்கு அடிப்பட்டதுக்கு செலிப்ரேட் பண்ணீங்க பாருங்க. எப்பேற்பட்ட ஆளுங்க நீங்க எல்லாம். இனி இப்பெல்லாம் பண்ணாதீங்க சரியா? ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஓகேவை போட்டாரு நம்ம FJ. நான் FJ என்ன ஓகே இல்ல ஓகேனா என்ன இல்ல நான் சரின்னு சொன்னேன், என்ன என்ன டேக்கிள் பண்றதா நினைப்போ அப்படின்னு செம்மையா கடுப்பாயி மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம தலைவருக்கு. ஆனா இந்த PC எப்பயில இருந்தும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணா ஓகே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தெனாவிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஆனா இத்தனை எபிசோட்ல தென்படல போல இருக்கு. பட் இதுல தொக்கா மாட்டிக்கிச்சு. சோ இப்போ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு FJ. இதுல என்ன நீ வின் பண்ணணும்னு நினைக்காத, உன் திறமையை இங்க என்கிட்ட காமிக்காத அப்படின்னு FJ பொல என்று பொளக்கப்பட்டார். நீங்களே நம்ம சேதனனோட ரியாக்ஷனை பாருங்களேன். வின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க FJ. உங்க திறமையை தயவு செஞ்சு இங்க காட்டாதீங்க. உட்காருங்க. விக்ரம் பேசுமா பேசு. இல்ல சார் நான் ஒத்துக்கிறேன், தப்புதான் சார், மனசார ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாரு. வேணாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன், லாஸ்டா வந்து கையெடுத்து கும்புறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஐயா, இதுக்கு மேல நான் என்னதான் சொல்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பரிதாபமா 3 பேரும் ஒரே மாதிரி ஃபேஸ வச்சிருந்தாங்களா. அதுக்கப்புறம் அவரே உண்மையிலேயே பரிதாபம் பார்த்து உட்கார வச்சிட்டாரு. ஏய் அந்த கிழவனை அவுத்துடுங்கடா. வாத்தி திரும்பி பார்க்க மூடி போயிரு. இனிமே அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், என்னைய விட்டுருங்க. இந்த டாஸ்க் அப்ப நம்மளோட ரிவ்யூல சொல்லியிருந்த மாதிரி சபரி டிஃபென்ஸ் அப்படின்ற பேர்ல புடிச்சு தள்ளி விட்டது, காலை மிதிச்சது, இது எதுவுமே டிஃபென்ஸ்ல வராது. இருந்தாலும் அவர் தர்பூசணியை பிராங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வேணும்னே தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதை ஒரு மேட்டரை எடுத்து நீ வேணும்னு செஞ்சேன்னு சொன்னியே, அதை நான் குறும்படம் போட்டு காட்டவா அப்படின்னு கேட்டாரு. அதை சபரியும் போட்டு காட்டுங்க சார் அப்படின்னு கான்பிடென்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நல்ல வேலை அதுக்கு நடுவுல விக்ரம் வந்து, சார் அவன் என்ன சொன்னான்னு ஞாபகம் இல்ல, பட் நான் சொன்னேன் மேன் ஹேண்டில் பண்ணலாம், என்ன தப்பு அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்டதனால சேதனை தப்பிச்சிட்டாரு. பட் அந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா சபரி தர்பூசணியை கலாச்சி விடணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னாரு தவிர்த்து நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லல. அதுக்காக இந்த பீஸ் பண்ணது கரெக்ட்லாம் ஆயிராது. ஒரு விஷயத்த சொல்லிதான் செய்யணுமா என்ன, மைண்டுக்குள்ள வச்சுட்டு நான் அதை செஞ்சுட்டு நான் அப்படி நினைச்சு செய்யவே இல்லையே அப்படின்னு சொன்னா யாரால கண்டுபிடிக்க முடியும்? அப்படிதானே சபரி என்ன? சரி சொல்லு சபரி, இந்த குறும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அசிங்கமா இருக்குனே, இருந்து என்ன பிரயோஜனம்? விக்ரமே நீ சொன்னிய மேன் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லிட்டு இது சரியா? தப்புதான் சார், மனசார கேக்குறேன் சார், விட்டுருங்க சார். சரி உட்காரு. இங்க பாரு சபரி, இப்படி பண்ண கூடாதுப்பா. இதுவே உங்க அக்கா கனி வந்திருந்தா இப்படி பண்ணிருப்பியா? பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ப போறீங்க? எப்படி நம்ப போறது கிடையாது. அதனால நான் அமைதியாவே நின்னுக்கிறேன், நோ ரிப்ளை அப்படின்ற மாதிரி அமைதியாவே இருந்தாரு. வெளியெல்லாம் கேக்குதா? அண்ணே நம்புனே, நான் வேணும்னே பண்ணலனே, நீ செய்த நடவடிக்கையை பார்த்தாலே தெரிகிறது மண்ணா, நீ வேணும்னு பண்ணலன்னு சொல்லி நம்பிட்டோம். நீ போட்டது ஒரு பக்கா மாஸ்டர் பிளான். வலிக்குதுன்னு கத்துறாங்க, ஆனாலும் செஞ்சதே திரும்பி செஞ்சுட்டு அவ ஃபேஸ் ரியாக்ஷன், அவ சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆகுது, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு கதை விடுற. கேட்டா வேணும்னு பண்ணலங்கிற. ஆனா போங்கயோ, உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு கடுப்பாகுது, அப்போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அண்ணன் கிளம்பி போயிட்டாரு. அந்த கேப்ல நம்ம சபரி நான் வேணும்னு பண்ணல பாரு அப்படின்னு பாரு காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. நம்ம அக்காவும் இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தனியா போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அழுவுறது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது, குத்துறது எல்லாம் பண்றாங்க. எதுக்கு அதை பண்றாங்கன்னு தெரியல, பட் பண்றாங்க. இந்த கேப்ல நம்ம கம்ரு, நீங்க எல்லாம் ஒரு ஜட்ஜி, இதெல்லாம் கேக்குறது இல்ல, இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அஜாக்கிலே இது நமக்கு இப்ப தேவையா? அதான் அந்த பொண்ணை கழட்டி விட்டாச்சு, புதுசா ஒன்னு செட் ஆயிடுச்சு, இப்ப எதுக்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ்? இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, அவளை கைட்டி விட்டுரு. காதல்டா, சேர்த்து வைங்கடா, டேய் வாங்கடா. பட் இருந்தாலும் அன்னைக்கு பாருக்காக இந்த பீஸ் நின்னுச்சுப்பா. நிறைய இடத்துல எல்லாம் சண்டை போட்டுச்சு. அதை நம்ம சேதன் தான் சொல்ல வர்றப்ப கேட்கவே இல்லை. நீ அப்ப கேட்காம இப்ப வந்து பேசுறியா அப்படின்னு ஸ்டாப் பண்ணி விட்டாரு. கவலைப்படாத கமரு கட்டு, உங்க மனசு பாரு கண்டிப்பா புரியும். மறுபடியும் உங்களோட வந்து சேருவாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே லெஃப்ட்ல பாரு, ரைட்ல அரோரா, நடுவுல நீங்க நின்னுக்கிட்டு டூ டு டூ 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 டூன்னு பாட்டு பாடலாம். இது நாளையில இருந்து நடக்கும், ஃபீல் பண்ணாதீங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா.
அடுத்து கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட உடனே மறுபடியும் எல்லா பீஸும் சேர்ந்துகிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு இந்த பீஸை என்னென்னவோ காரணம் சொல்லி அடியோ அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்பதான் இந்த பீஸை பாக்குறப்ப லைட்டா பரிதாபமா போச்சு. ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையுமே இவர் பக்கம் திருப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த வியானா சார் சக்கரை எனக்கு வைக்க சொன்ன சார் சப்பாத்திக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வர வேண்டிய குழம்பு வைக்க சொன்ன சார். அதுக்கு இந்த வினோத் தானே சக்கரையோட குழம்பு வைக்கணுமா அப்படின்னு என்ன கேக்குறாரு சார். சார் அப்படி கேட்கல சார், சக்கரையும் குழம்பும் மிக்ஸ் ஆகி போகுமா, அப்படி சாப்பிட முடியுமா அப்படின்ற கேள்வியோட தான் கேட்டேன். அண்ட் கேட்டு தானே சார் கொடுக்கணும், ஏன்னா சக்கரை வந்து அலௌடே கிடையாது. இந்த பொண்ணு கேட்டு வாங்கிடுச்சு. இந்த பொண்ணு கிச்சன்ல இருக்கிறப்பவே சக்கரை கொடுக்க கூடாதுன்ற ரூல் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ கேட்டு கொடுக்கறது தானே சார் நியாயம் அப்படின்னு தன்னோட வாதத்தை சொல்லிட்டு இருக்கிறப்போ தர்பூசணி எந்திரிச்சு சார் இந்த வினோத் எப்பவுமே இப்படிதான் சார் பண்றாரு, ஃபுட் விஷயத்துல ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாரு சார். வியானா நீ போ, வினோத் நீ போ, சபரி நீயும் போ, தர்பூசணி நீ வாடி ராசாத்தி. எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டியா நீ? இந்த மாதிரி வார்த்தை தான் உனக்கு தெரியுமா? உன் லெவலுக்கு இறங்க மாட்டேன், சீப்பா பிஹேவ் பண்ற, தகுதி தராதரம், செருப்பால அடிப்பேன், ஏய் சி உட்காரு அப்படின்னு ஒரு ஆக்ஷன்னே சொல்லி உட்கார வச்சாரு. உங்க தகுதிக்கெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட பேசலாமான்னு தெரியல சார், நான் வேணா கத்துட்டு வந்துட்டு பேசட்டுமா? சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். யோ இப்பதான் சொல்றேன் ஷோல ஒரு சில வார்த்தைகள்லாம் பார்த்து பேசுங்க அப்படின்னு, அதுக்குள்ளேயே நீ இப்படி பண்ற. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், திரும்ப திரும்ப ஷோலையும் இப்படிதான் பண்ற, வீக்கெண்ட்லயும் இப்படிதான் பண்ற. கேட்டா படிச்சிருக்கேன் என்ன படிச்சு கீச்சா, படிச்சதுக்கு அடையாளமா நீ என்னத்த பண்ணி கீச்சா அப்படின்னு சங்கையா கேக்குறாரு. இந்த குழந்தை மூஞ்சி எப்படி வச்சிருக்குதுன்னு பாருங்களேன். படிச்சிருக்கேன் என்னங்க அர்த்தம், என்னங்க அடையாளம்? மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டேன். இந்த பீஸ் அடிக்கடி இந்த பிட்ட போடுதா, அதனால நம்ம சேதனை கடுப்பாயி அட ஏதாவது பேசறானா பாத்தியா, டீட்டெயிலாம் பேசுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிட்டாரு. திவாகர் நம்மலாம் சீப்பை பத்தி பேசலாமா ராசா? தர்பூசணி தன் வாயால் கெடும் அப்படின்ற பழமொழியை எக்ஸாம்பிளோட எடுத்து காட்டினார் நம்ம தர்பீஸ். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஃபைனலி இந்த கேப்டன்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே சபரி வாயாலே திரும்ப சொல்ல வச்சு அதுக்கான ஆன்சரையே அவரை கொடுக்க வச்சாரு. பட் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்னதான் ஆன்சர் கொடுத்தாலும் நீ பாரபட்சம் தான் பாக்குற, குரூப் இசத்துல இருந்து வெளியே வா, இல்லன்னா ரொம்ப கஷ்டம் ராஜா. ரம்யாவெல்லாம் என்டர்டைன்மெண்ட்னு ஒண்ணுல போட்டேன், அதெல்லாம் என்ன பண்ணிச்சு பாத்துக்க, அப்புறம் உன் இஷ்டம்பா அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து உட்கார வச்சிட்டாரு. புரிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சு எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூசுவலா ஒரு 5-10 நிமிஷம் யோகா பண்ணி தன்னைத்தானே சாந்தப்படுத்திப்பாரு. ஆனா நேத்தி வாங்கின அடியெல்லாம் பாக்குறப்போ குருநாதருக்கு போன் அடிச்சு, குருநாதா நீ சொல்லி கொடுத்த யோகா எல்லாம் தீந்து போச்சே, இந்த அடியை சரி பண்றது எப்படி, ரொம்ப வலிக்குது, எந்த யோகா பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு கதறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமே கேப்டன் ஆவீங்க. ஃபைனலி FJ அடுத்த வாரம் கேப்டன் நீ தானே, உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ராஜா, நீ பண்ணத உன் கேப்டன்சில உனக்கு யாரும் பண்ணாத மாதிரி பாத்துக்க அப்படின்னு சிம்பிளா ஒரு குத்துனாலும் மரண குத்தா குத்தி முடிச்சாரு. அப்படி ஒரு அடிடா அது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம சாண்ட்ரூ காப்பி குடிச்சிட்டு இருக்கிறப்போ கனி ஓடி போய் அட்டாக் பண்ணி, இங்க பாரு சாண்ட்ரூ நீ விஜய் சேதுபதி சார்ட்ட என்ன போட்டு கொடுத்தல, அப்ப நம்ம 2 பேரும் தானே ஜட்ஜி, நான் மட்டும் தான் தப்பு பண்ணன்ற மாதிரி சொல்லி விட்டேன். இல்ல கனி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஜட்ஜா இருக்கேன், எனக்கு இதுல எப்படி டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, நீங்க எல்லாம் சீனியர். ஏமா நானே இதுக்கு புதுசுமா, சரி நான் இப்ப என்ன பண்ணும், இல்ல இப்ப சேது சார்ட்ட சொன்னல, அதை நீ அங்க நம்ம ஜட்ஜா இருக்கிறப்ப என்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கணும் தான், என் தப்பு தான், அதான் சாரி சொல்லிட்டேனே. எப்ப சொன்ன சாரி? அப்ப சொல்லலாம் நினைச்சேன், சொல்லல, சரி இப்ப சொல்றேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஏமா பேசிட்டு இருக்கிறமா, இங்க நில்லுமா அப்படின்ற மாதிரி கப்ப தூக்கி நடந்து போயிட்டே இருந்தாங்க. கிரேட் எஸ்கேப். நம்ம சாண்ட்ராவை என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தோம், கட்சியில பார்த்தா நான் பயந்துட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை எல்லாத்துக்கும் ஆன்சரா போட்டு கேஷுவலா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆக மொத்தத்துல 41வது நாள் முடிவில் இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட டைட்டில் வின்னருக்கு டிசர்விங் கேண்டிடேட்டே இல்லை. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, யாருக்கு அதிக லைக்ஸ் வருதுன்னு பாப்போம். சரி, கடைசியில் நம்ம தர்பீஸ் உண்மையிலேயே புழக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. இந்நேரம் இன்ஸ்டாகிராம்ல போறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 ரீல்ஸாவது எடுத்து வச்சிருக்கோம். எஸ்பெஷலி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் கழிவு ஊத்துறதுக்கே தனியா ரீல்ஸ் போடும், ஏன்னா அங்க யாரும் திரும்பி கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதனால தயவு செய்து யாரும் 10-15 நாளைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிடாதீங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆனா இந்த ரம்யாவை பாருங்களேன், ஒவ்வொரு வாரமும் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. யாருப்பா இந்த அம்மாக்கு ஓட்டு போடுறா? சத்தியமா எனக்கு தெரியல. இனி எத்தனை வாரம் தப்பிச்சு ஓடுதுன்னு பாப்போம். சரி, இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.